மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். சமீபத்திய மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்களுடைய நகர்வுகளை நம்ம உற்று பார்த்தோம்னா, எஸ்ஐஆருக்கு எதிரான யுத்தம், தூக்கலான விஜய் அட்டாக், இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா கண்காட்சி கூட தாங்க கூட்டம் வருது அப்படின்னு இறங்கி அடிக்கும் உதயநிதி ஸ்டாலின். அதுல எம்ஜிஆர் அவரையும் கேள்விக்கு உட்படுத்தியிருக்காரு. அதே நேரத்துல கூட்டணி கட்சியினரை பெருமையா பேசி அவர்களை அரவணைத்துக் கொள்வது, இப்படியாக மிஷன் 7 நோக்கி புது ரூட் எடுத்திருக்காங்க அறிவாலயம்ங்க. அது என்ன ஆபரேஷன் 7? இதுல முக்கியமா பார்த்தோம்னா ராஜேந்திர சோழன் அப்படின்னு உதயநிதிய ஆகா ஓகோன்னு புகழ்ந்த துரைமுருகன், இதுக்கு பின்னாடி வேலூர் வெப்பம், பல கணக்குகள், சீக்ரெட் கணக்குகள் இருக்குங்க. சரி, இவை எல்லாவற்றையும் அதிமுக எடப்பாடி எப்படி பாக்குறாங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு சமகால அரசியல்ல? இவங்களுடைய கணக்குகள் ஒர்க் அவுட் ஆகுமா? இதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ். நான் உங்கள் சகோ இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எஸ்ஐஆர், ஸ்டாலினின் வீடியோவும் விஜய் அட்டாக்கும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் தமிழ்நாட்டு அரசியல பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் அதிமுக, பாஜக, என்டிஏ அவங்க இதை ஆதரிக்கிறாங்க. அதே நேரத்துல திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் கடுமையாக இதை எதிர்க்கிறாங்க. போலி வாக்காளர்கள்லாம் இங்க வருவாங்க அப்படின்லாம் கடுமையாக இதை எதிர்த்துட்டு இருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம், போராட்டம். இப்போ பார்த்தோம்னா ஒரு விரிவான ஒரு காணொலி வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு லேட்டஸ்டா முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அதுல எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கவில்லை, அதே நேரத்துல எஸ்ஐஆரை ஏன் இவ்வளோ சீக்கிரமா வேகமா கொண்டு வராங்க என்பதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம், எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து தேர்தல் நெருங்குற நேரத்துல ஏன் இவ்வளோ அவசரம், அதுதான் எங்களுக்கு சந்தேகம் எழுப்புகிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. மூன்றாவதாக இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக மக்கள் கிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு, அதற்கான கால அவகாசமே கொடுக்கப்படல அப்படின்னு கேள்வியை முன் வச்சிருக்காரு. நாலாவதாக எஸ்ஐஆர் படிவத்தில் இருக்கக்கூடிய கேள்வியிலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐந்தாவதாக இந்த எஸ்ஐஆரை ஒட்டி எதிர்கட்சியினர் புரிதலின்றி தவறான தகவல்களையும் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தன்னுடைய வீடியோல விரிவா சில விஷயங்களை முன் வச்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். இதன் தொடர்ச்சியாக நாளை போராட்டத்தையும் முன்னெடுக்கிறாங்க, நவம்பர் 11ஆம் தேதி. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சமீபத்துல ஒரு திருமண விழாவில் அங்க மைக் பிடிச்சப்ப எந்த கொம்பனாலையும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது, புதுசா வராங்க, ஆனா திமுகவை அசைக்கவே முடியாது, அவங்களுடைய கனவு நனவாகாது, நிறைவேறாது அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காருங்க. இரண்டாவதாக அடுத்த நாளே DMK 75 அறிவு திருவிழா நடக்குது இல்லையா வள்ளுவர் கோட்டத்துல, அங்க பேசினப்ப திமுகவுடைய வரலாறு தெரியாம சிலர் மிரட்டி பார்க்க நினைக்கிறாங்க, எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகிடணும்னு நினைக்கிறாங்க, திமுகல அப்படி யாரும் வரல அப்படின்னும் அகைன் அட்டாக்குங்க. அங்க மட்டும் நிக்கலிங்க. நவம்பர் 10ஆம் தேதி இன்றைக்கு பார்த்தோம்னா புதுக்கோட்டை, திருச்சி இங்க போயிருக்கிற முதலமைச்சர் அங்கேயுமே பத்திரிகையாளர்கள் 4 முனை போட்டி இந்த 2026 அப்படின்னு கேள்வி கேட்டப்ப, ஏங்க எத்தனை முனை போட்டி வந்தாலும் அங்க திமுக தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு மறுபடியும் அட்டாக் பண்ணி அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சிருக்காரு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்க. இந்த எல்லா இடங்கள்லயும் நேரடியாக பேரை சொல்லல, ஆனா அவர் அட்டாக் செய்தது வேற யாரும் இல்ல, தவிகவுடைய தலைவரான திரு விஜய தாங்க. அவர் மட்டும் கிடையாது, துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் கூட இதே அறிவு திருவிழாவில் மைக் பிடிச்சப்ப ஊர்ல தாஜ்மஹால், ஐஃபில் டவர் இதெல்லாம் செட் போட்டு கண்காட்சி போட்டா கூட கூட்டம் நிறைய வருங்க, ஆனா அதெல்லாம் வெறும் அட்டை தாங்க, அதுக்கு அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாதுங்க, சும்மா தட்டுனா போதும், அவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதாங்க, திமுகங்கிறது தியாகத்தாலும் கொள்கையாலும் உருவான இயக்கம் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காரு. அவர் அட்டாக் செய்ததும் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், தவிகவுடைய தலைவர் திரு விஜய் தாங்க. சரி, இதற்கு அடுத்து இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இதே அறிவு திருவிழா கூட்டத்துல பார்த்தோம்னா முதலமைச்சர் கருப்பு, சிவப்பு, நீலம் சேர்ந்திருக்கும் போது எந்த காவியாலும் நம்மை அழிக்க முடியாது, பிரிக்க முடியாது, 2019 முதல் தொடரும் நம் பயணம் 2026 வெற்றி வாகை சூடும், தமிழ்நாடு வெல்லும், இந்த போராட்டத்தில் வெற்றி பெறும் அப்படின்னு பேசியிருக்காருங்க. 3 விஷயங்கள் முன்ன சொன்னது போலதான். எஸ்ஐஆருக்கு எதிரான யுத்தம், புதிதாக களத்துக்கு வந்திருக்கிற விஜய் அட்டாக், மூன்றாவதாக கூட்டணி கட்சியினரை அரவணைத்து செல்வது.
இந்த மூன்றையும் கையில் எடுத்ததற்கு பின்னாடி 7வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வரணும் என்கிற அந்த அஜெண்டா தாங்க. சரி, ஏன் திடீர்னு இப்ப இதை கையில் எடுத்திருக்காங்க? சக்சஸ் ஆகுமா ஸ்டாலின் 7? இந்த 7 கடலை தாண்டினால்தான் தொடர்ந்து 10 ஆண்டு கால ஆட்சி என்கிற சாதனை. இதற்கு 200 தொகுதிகளுக்கு மேல வெல்ல வேண்டும். இதற்கு தான் 7வது முறையாக திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும். இதுதான் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவருடைய 3 முக்கியமான அஜெண்டாங்க. ஆனா இந்த 7 நோக்கிய பயணத்துல தான் 7 பிரச்சனைகள் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குங்கிறாங்க அறிவாலயத்துடைய சீனியர்களே. அதற்கு முக்கியமா பார்த்தோம்னா, இதற்கு முன்பு தொடர்ந்து 10 ஆண்டு கால ஆட்சியில இருந்த அதிமுக என்கிற வலிமையான எதிர்க்கட்சி இப்ப அவங்களுடைய கூட்டணி கொஞ்சம் பலகீனமா இருக்கு, யாரும் பெருசா சேரல அப்படின்னாலும் அவங்கள லேசுல விடல அதிமுக பாஜக. அதுதான் இன்றைக்கு புதுக்கோட்டையில செய்தியாளர்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டப்ப கூட எதிர்க்கட்சி பலகீனமா இருக்கா பலமா இருக்கா அப்படின்லாம் நாங்க பார்க்கல, நாங்க வலுவா இருக்கோம், நிச்சயமா வெற்றி பெறுவோம் அப்படின்னும் முதலமைச்சர் பேசியிருக்காரு. இரண்டாவதாக புதிதாக அரசியல் களத்துக்கு வந்திருக்கிற திரு விஜய் அவருடைய தாவேக்காங்க அவர்களை நோக்கி இளைய சக்தியினர் பரவலாக ஆதரவு கொடுப்பது, இதை தடுக்கணும். ஏன்னா துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அரசியல் எதிர்காலமும் இதுல இருக்கு. நான்காவதாக இதை சரி செய்யணும்னா இளைஞர்களுக்கு அதிக அளவுல வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அதை ஒட்டி தான் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய கோட்டாவில் ஒரு 40ல இருந்து 50 சீட்டுகள் ஒதுக்கலாம் அப்படின்லாம் சில ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனா இதுலேயும் சில பல சிக்கல்கள். அப்ப சீனியர்கள் நாங்க கட்சியை கஷ்டப்பட்டு காப்பாத்திட்டு இருந்தா நீங்க புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருவீங்களா அப்படின்னு அங்கங்க எழுந்து கொண்டிருக்கிற அந்த கேள்விகள், இதை சரி செய்யணும் அப்படின்னும் சீனியர்களை சரி கட்டுவது, அவங்களுக்கு சாதகமான சில விஷயங்களையும் இப்ப பண்ணி கொடுக்க தொடங்கினாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, மீண்டும் துணை பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிற முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி, அப்புறம் அமைச்சர் திரு வெள்ளக்கோவில் சுவாமிநாதன் அவரு துணை பொதுச் செயலாளர் ஆயிருக்காரு, 7 பேர்ல ஒருவரா மாறி இருக்காரு. இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சர் பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவருக்கு ஃபேவரான ஒரு விஷயமும் நடந்திருக்குங்க. அதை ஒட்டி தான் ஆகா ஓகோன்னு பாராட்டியிருக்காரு. அதை அடுத்த செக்மெண்ட்ல விரிவாகவே அந்த பின்னணியை பார்க்கலாம். ஸோ இப்படியான சில நகர்வுகள். இதற்கடுத்து 6வதாக பாஜக கொடுக்கின்ற கொள்கை சார்ந்த குடைச்சல்கள். தொடர்ந்து அவங்களுடைய சித்தாந்தத்தை இங்க சட்ட ரீதியாக கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அகில இந்திய அளவிலேயே ஆபத்து அப்படின்னு திமுக எதிர்பரப்புரை செய்கிறது. அதில் ஒன்றாகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிராக தொடங்கி இப்ப எஸ்ஐஆர் விஷயங்கள் வரை இதற்கு எதிராக ஒரு யுத்தத்தை தீவிரப்படுத்துறாங்க. பாஜக இந்த எஸ்ஐஆர் மூலமாக பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை இல்லாம செஞ்சாங்கன்னா அது திமுகவுக்கு ஆபத்தா மாறிடும் அப்படின்னு பாஜகவுக்கு எதிரான தீவிரமான அந்த அரசியல் யுத்தத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. 7வதாக இதை சக்சஸ் ஆக்கணும்னா வெறும் திமுக வச்சு மட்டும் முடியாது. அப்ப கூட்டணி வலுவா இருக்கணும். இதுல கூட்டணியினரும் அவ்வப்போது ஆட்சியின் இருந்த சில பல பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அதற்கு எதிராக அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் மூலமாக அதிக தொகுதிகள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பையும் உள்ளீடாக அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவை எல்லாவற்றையும் சரி கட்டணும். நம்மளுடைய கூட்டணிங்கிறது சீட்டுகளை கடந்து கொள்கையாகவும் சேர்ந்திருக்கு, அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு உணர்த்தவும் தான் கருப்பு சிவப்பு நீலம் அப்படின்னு அந்த நிற குறியீடுகளை வைத்து காவிக்கு எதிரான அரசியல் யுத்தம் அப்படின்னு அதை கட்டமைக்கிறாரு முதலமைச்சர். அதாவது இந்த 7ஐ வைத்து ஸ்டாலின் 7 7வது முறையாக ஆட்சி பொறுப்பு என்பதை அடைந்து விடலாம் என்பதுதான் இவங்களுடைய ஒற்றை டார்கெட்டா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாங்கிறாங்க கூர்ந்து கவனிச்சு கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள். ராஜேந்திர சோழன் உதயநிதி ஸ்வீட் கொடுத்த ஸ்டாலின், பதிலுக்கு ஐஸ் கடலையே கொடுத்த துரைமுருகன். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, துணை முதலமைச்சர் உதயநிதி அவர் ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் அப்படின்னு ஆகா ஓஹோன்னு அவரை புகழ்ந்திருக்காரு சீனியர் அமைச்சரும் திமுகவுடைய பொதுச் செயலாளருமான திரு துரைமுருகன்க. இப்ப லேட்டஸ்டா திமுக 75 அறிவு திருவிழா அங்கதான் இப்படியாக புகழ்ந்திருக்காரு. அதுல பார்த்தோம்னா மக்களாட்சி சரிங்கிற முற்போக்கு திருவிழாங்க, அங்கதான் மன்னராட்சி பற்றி பெருமிதமாக பேசியிருக்காரு. அந்த குழந்தையே நீங்க தாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் ஐஸ் கடலையே எடுத்து வச்சிருக்காருங்க துரைமுருகன். என்னப்பா இப்படின்னு கேட்டா பின்னணிகள் இல்லாம இல்லைங்கிறாங்க. அதாவது வேலூர்ல 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா, இதுல வேலூர் அணைக்கட்டு குடியாத்தம் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கி வேலூர் தெற்கு இதனுடைய மாவட்ட பொறுப்பாளராக திரு ஏ.பி. நந்தகுமாரையும், காட்பாடி கேவி குப்பம் 2 சட்டமன்ற தொகுதிகளையும் உள்ளடக்கி வேலூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக
MP திரு கதிர் ஆனந்த் அவரையும் அறிவிச்சிருக்கு அறிவாலயங்க. அவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், துரைமுருகனுடைய வாரிசுங்க. இந்த அறிவிப்பு வந்த உடனே ஹாப்பி கதிர் ஆனந்துக்கு. அதே நேரத்துல முகம் கருத்து போயிடுச்சு, கடுகடுப்பாயிட்டாரு AP நந்தகுமார் அவங்களுடைய டீம். இதுலயும் சில பின் கதைகள் இருக்குங்க. இதுல AP நந்தகுமாருக்கும் தன்னுடைய மகன் கதிர் ஆனந்துக்கும் இடையில பெரிய அரசியல் மோதல் இருக்கு அப்படிங்கிறது துரைமுருகனுக்கு தெரியாம இல்லைங்க. அதனாலதான் தன்னுடைய மகனை சேஃப் ஜோனுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சாரு. ஒண்ணு, துரைமுருகன் அவரு காட்பாடி தொகுதியில போட்டியிட்டாலும் பிறந்து வளர்ந்தது அவருடைய அந்த சொந்த ஊர் அப்படின்லாம் பார்த்தா KV குப்பம், இன்னும் சேஃபான ஒண்ணு. அதே நேரத்துல மறுபடியும் காட்பாடியில போட்டி போடணும் அப்படின்னு துரைமுருகன் விருப்பப்படுறாரு. மேலும் தன்னுடைய வாரிசை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவும், தன்னுடைய தொகுதியிலேயே அவர் இறங்கி தேர்தல் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிடிவாதமாகவே முதலமைச்சர்கிட்ட கேட்டு போராடி மகனுக்கு இந்த பொறுப்பையும் வாங்கி கொடுத்திருக்காருங்க. எந்த அளவுக்குன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய 2 நாள் விசிட் அதுல கூட பங்கெடுக்காம சென்னையிலேயே இருந்து என்னுடைய வாழ்நாள்ல இறுதி கட்டம், இந்த இடத்துல என்னுடைய குடும்பத்துக்கு முக்கியமான ஏதாவது வேணும், புரிஞ்சுக்கோங்க தலைவரே அப்படிங்கிற ரேஞ்சில் கண்ணீர் மல்க ஒரு சீனியர் முதலமைச்சர்கிட்ட கேட்கவோ, அதுக்கப்புறம் தான் முதலமைச்சரும் ஓகே அப்படின்னு கதிர் ஆனந்துக்கு அவருடைய மாவட்டத்திலேயே இந்த முக்கியமான பொறுப்பையும் கொடுத்திருக்காரு. அதற்கு நன்றி கடனாகவும் தான் அந்த ராஜேந்திர சோழனே எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்திருக்காரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் சீனியருமான திரு துரைமுருகன் அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க வேலூர் மாவட்டத்து உடன்பிறப்புகள்ங்க. இதுல வேலூர் மாவட்டத்தை பிரிச்சதன் மூலமாக நிர்வாக ரீதியாக இது கட்சிக்கு பாசிட்டிவ் அப்படின்னு அறிவாலயம் கணக்கு போட்டாலும், இன்னொரு பக்கம் யார் பெரியவர், யாருக்கு இனிமேல் முன்னுரிமை கொடுப்பது, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த 2 பேருடைய இந்த முரணால அது உட்கட்சி மோதல்ல இன்னும் அனல் மூட்டுமோ அப்படின்னும் பதைபதைப்பும் பதற்றமும் இல்லாம இல்லைங்க அப்படிங்கிறாங்க வேலூர் மாவட்டத்துல இருக்கிற அடிமட்ட தொண்டர்கள். அதிமுகவா அஇஅதிமுகவா? உதயநிதியின் MGR அட்டாக்கும் அதிமுகவின் எதிர்வினையும். வள்ளுவர் கோட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கிற DMK 75 அறிவு திருவிழாவில் பார்த்தோம்னா, ஒரு பக்கம் திரு விஜய் தாவேகா தலைவர் அவரை பேர் சொல்லாம கடுமையாக அட்டாக் செய்யறாங்கன்னா, இன்னொரு பக்கம் மற்றொரு முக்கியமானவரை அட்டாக் செஞ்சிருக்காரு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின்க. திமுக எமர்ஜென்சியை பார்த்த ஒரு கழகம் தாங்க, மிசாவையே பார்த்த ஒரு கட்சி தாங்க. எந்த அடக்குமுறையும் திமுகவை எதுவுமே செய்யாது. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த பதிவு பண்ணணும். எமர்ஜென்சி காலகட்டத்துல ஒன்றிய அரசாங்கம் மாநில கட்சிகள்லாம் தடை பண்ணணும், பேன் பண்ணணும் அப்படின்லாம் திட்டமிட்டாங்க. அந்த நேரத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? உடனே அஇஅதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஏதோ உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான்லாம் அவங்களுக்கு கிளை இருக்கிற மாதிரி பெயரை மாத்தினாங்க. அதே நேரத்துல அப்புறம் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் எதற்கும் பயப்படாம திமுக இந்த பேரை மாத்த மாட்டேன்னு செயல்பட்டவர் அப்படின்னு கடுமையாக அட்டாக்குங்க. அந்த நேரத்துல அதிமுக யார் கையில இருந்ததுன்னு தெரியும், முன்னாள் முதலமைச்சரான மறைந்த திரு MGR அவர்கள் கையில தாங்க. இப்படியாக அவர் அட்டாக் செஞ்சாரு. அப்படியே இங்க லேட்டஸ்டாக நம்மளை கொள்கை வழி நடத்துது, பழனிசாமியை பயம் வழி நடத்துகிறது அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரையும் அட்டாக் பண்ணியிருக்காருங்க. உதயநிதி ஸ்டாலின் MGR அவர்களை டார்கெட் செய்ததற்கு பின்னணியில அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் திரைப்பிரபலங்கள் வந்தாலும் திமுகவை எதுவும் செய்ய முடியாது என்பதையும் பதிவு செய்யறாரு. இன்னொன்னு, முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் கருணாநிதி அவரு கைது செய்யப்பட்டப்ப ஓடி போனாரு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் அப்படின்னு திரு ஸ்டாலின் மீது விமர்சனங்களை முன் வச்சார் இல்லையா திரு ஆதவ அர்ஜுனா. அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கிற மாதிரியும் மிஸ்ஸாவே பார்த்த ஒரு இயக்கம் அப்படின்னு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய நகர்வுகளை முன்வைக்கிறாரு. சரிங்க, இதுக்கெல்லாம் அதிமுக என்ன சொல்றாங்க? அதிமுகவுடைய மாநிலங்களவை எம்பியும் முக்கியமான மூத்த வழக்கறிஞருமான திரு இன்பதுரை அவர்கிட்ட இது சம்பந்தமாக கேட்டோம். உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டு பிள்ளைங்க, இப்படியாக ஏதாவது அவரு உளறிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொன்ன திரு இன்பதுரை அதன் தொடர்ச்சியாக ஒரு வாய்ஸ் நோட்டையும் அனுப்பியிருக்காருங்க. உதயநிதி ஸ்டாலின் ஒரு அரசியல் எல்கேஜி. காவிரி உரிமையை 1974 புதுப்பிக்காமல் கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டு கல்வியை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு பறிகொடுத்து விட்ட கருணாநிதியின் பேரன் அரசியல் வகுப்பெடுக்க வேண்டியதில்லை.
திண்டுக்கல் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திலே தேர்தலிலே வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கத்து மாநிலங்களிலும் போட்டியிட வேண்டுமானால், அதே சின்னத்தில் போட்டியிட வேண்டுமானால் அதை அகில இந்திய கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அன்றைக்கு இருந்த இந்திய தேர்தல் ஆணைய விதிமுறைகளின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தனது கட்சியை பதிவு செய்து கொண்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் விளைவாகத்தான் பாண்டிச்சேரியில 1974 அதிமுக அரசமைத்தது. டி.ஆர். ராமச்சந்திரன் தான் அதிமுகவுடைய முதலமைச்சர். தொடர்ந்து 3 முறை பாண்டிச்சேரியில அதிமுக அரசமைத்தது. கும்மிடிப்பூண்டியை தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. ஆனால் கோலார் தொகுதியிலே, கர்நாடகத்தில் இருக்க கோலார் தொகுதியிலே 3 முறை அதிமுகவுடைய வேட்பாளர் பக்தவச்சலம் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். இதெல்லாம் வரலாறு. சரிங்க, டிஎம்கே இப்படியாக தன்னுடைய ஆட்டத்தை அமைச்சிருக்குன்னா இதற்கெல்லாம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பதிலடி என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தாங்க, அதுக்கு இன்றைய சம்பவமே ஒரு சாட்சி. புதுக்கோட்டை, திருச்சி முதலமைச்சர் அங்க போயிருக்காரு. அவரு கூட்டம் நடத்துறதுக்கு கொஞ்சம் தூரத்திலேயே, அதுவும் காவலர் குடியிருப்புக்குள்ளாரையே போய் ஒரு இளைஞரை வெட்டி கொன்னு இருக்கு ஒரு கும்பலுங்க. இதுதாங்க சட்டம் ஒழுங்குக்கான ஒரே சாட்சி. தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு அவர் கையில தான் காவல்துறை இருக்கு. அவர் போற மாவட்டத்திலேயே இப்படி கொள்ளைன்னு நடந்துட்டு இருந்தா அப்புறம் என்ன? இந்த சட்டம் ஒழுங்கு சிக்கலை கையில் எடுத்து தீவிரமா எங்க பொதுச் செயலாளர் களமாடுறாரு. இதுவே திமுகவை சாய்க்குங்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டிகள், ஷர்ட்டுகள்.